ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தடில் எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் அ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் அண்டர் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸிங் வித் ஃபிஃபோ. ஓகே, ஃபிஃபோ மெத்தட் யூஸ் பண்ணி அதில் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸிங் மெத்தடில் சம் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஏப்ரல் ஓப்பனிங் பேலன்ஸ் 50 kgs at 10 rupees per unit. ஸோ டேட்டில் வந்துட்டு 1st April பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏன்னா அது வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதனால பேலன்ஸ் ப்ராட் டவுன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனிங் பேலன்ஸில் போயிட்டு 50 kgs at 10 rupees. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 500. ஸோ அதே மாதிரி அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 2nd April issued 30 kgs. ஸோ 2nd April என்ன பண்ணுறாங்கன்னா 30 kgs இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ இஷ்யூஸ் காலமில் போயிட்டு 30 kgs at 50 kgsல நம்ம 30 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 30 kgs at 10 rupees 300. ஸோ பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும்? 50ல் 30 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 20 10 200. ஓகேவா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 4th April purchased 60 kgs at 11 rupees per unit. ஸோ 4th April நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் பண்ணுறோம் 60 kgs at 11 rupees 660. ஸோ இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 20 kg இருக்கா? ஸோ அதோட நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண 60 யூனிட்ஸை ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 5th April purchased 50 kgs at 12 rupees for a specific job to be issued on 15th April. ஸோ ஸ்பெசிஃபிக் ஜாபுக்காக 50 kgs பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க? 15th April அந்த ஜாப் நடக்க போகுது. அதுக்காக 50 kgs பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்துட்டு 15th April அப்போ தான் நம்ம இஷ்யூ பண்ணணும். அது வரைக்கும் அந்த பர்டிகுலர் 50 kgsல நம்ம வந்துட்டு இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த 50 kgs வந்துட்டு 15th April அன்னைக்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணணும். ஓகே? ஸோ அந்த 50 kgsஸை நம்ம 5th April பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 50 kgs at 12 rupees 600. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 20 kg at 200 rupees. அப்புறம் ஒரு 60 kgs at 660 rupees. அப்புறம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 50 kgs at 12 rupees. டோட்டலாக 600 rupees. ஸோ அடுத்தது பாருங்கள். 6th April issued 25 kgs. ஸோ 6th April என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 25 kgs இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இது ஃபிஃபோன்றனால ஃபஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ 20 kgs ஃபஸ்ட் இருக்கா? ஸோ அந்த 20 kgs ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணிடலாம். பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் 5 kgs வேணும். ஸோ அதை வந்துட்டு செகண்ட் என்ட்ரியில் இருக்க 60 kgsலேருந்து இஷ்யூ பண்ணிடலாம். 5 at 1155. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 20 kgs கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் அது வராது. 60 kgs வந்துட்டு அதில் 5 kgs இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 55 kgs இருக்கும். கரெக்டாக? 55 at 11 550. தென் இந்த 50 kgs ஃபார் 15th April. அதாவது 15th April இஷ்யூ பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? 50 kg அதுவும் நம்ம பேலன்ஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். 10th April purchased 50 kgs at 10 rupees. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 50 kgs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் at 10 rupees. ஓகேவா? ஸோ 50 into 10 500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 55 kgs at 550 rupees. தென் 50 kgs at 600 rupees. தென் இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ண 50 kgs at 10 rupees 500 டோட்டலாக. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு 16th April கொடுத்துருக்காங்க. பட் 16th Aprilக்கு முன்னாடி நமக்கு 15th Aprilல ஒரு ஒர்க் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஸ்பெசிஃபிக் ஜாப்க்காக நம்ம 15th April இஷ்யூ பண்ணுறதுக்காக நம்ம 50 kg பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு 15th Aprilல நம்ம இஷ்யூ பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 15th April மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் ஏன்னா நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 5th Aprilலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதுக்காக. ஸோ அதை வந்துட்டு 15th Aprilல நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? 50 kg at 12 600. அது பேலன்ஸில் இருக்குது பாருங்கள். 50 kg at 12 600 பேலன்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். 50 kg at 12 600. ஸோ இப்போ பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும்? 55 kg at 11 550.
50 kg at 10 500. இந்த 50 kg at 12 வந்து நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. இனிமே அது வந்துட்டு வராது. நம்ம 15th ஏப்ரல்ல நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இனிமே அந்த 50 kg நம்ம பேலன்ஸ்ல காட்ட மாட்டோம். ஓகேவா? அடுத்தது 16th ஏப்ரல். 16th ஏப்ரல் பாருங்க, issued 60 kgs. ஸோ 60 kgs வந்து நம்ம இஷ்யூ பண்றோம் 15th ஏப்ரல். ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 60 kgs. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல பாருங்க 55 kgs இருக்கு. ஸோ அதை நம்ம மொத்தமா இஷ்யூ பண்ணிடலாம். பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் 5 kg வேணும். அதை வந்துட்டு இந்த 50 kgs இருக்கு இல்லையா செகண்ட் என்ட்ரியில் அதுல இருந்து இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? at 10 50. ஸோ இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 55 kgs கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே வராது. கரெக்டாக மொத்தமாக இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் இந்த 50 kgல 5 kg இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 45 kgs. கரெக்டாக 45 at 10 450 rupees. ஓகே, அடுத்து வந்துட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 25th ஏப்ரல் பர்ச்சேஸ்ட் 25 kgs at 12 rupees per unit. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 25th ஏப்ரலில். ஸோ 25 kgs at 12 rupees 300. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 45 kgs at 10 rupees 450. தென் 25 kgs at 12 rupees 300 இப்போ பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேவா? அடுத்தது 30th ஏப்ரல் பாருங்க, issued 35 kgs. ஸோ 30th ஏப்ரல் என்ன பண்ணுறாங்க? 35 kgs இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 30th ஏப்ரல் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர், பிகாஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ கேஜிஸ் நம்ம இஷ்யூ பண்ணோம்? 35. ஸோ 45 ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் 45 kg இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து 35 நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ 35 10 350. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 45ல 35 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 10 kg இருக்கும். கரெக்டாக 10 kg at 10 rupees 100. தென் 25 kgs அது எதுவுமே பண்ணல இல்லையா? அது செகண்ட் என்ட்ரி அப்படியே இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம பேலன்ஸில் காமிச்சிடலாம்.